என்ன இது ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவளுக்கு சவுண்டு கேட்கலையா இல்ல சம்பவம் நடந்துருச்சா? ஆஹா, கோமதி நம்பர்ல இருந்து காலு. சம்பவம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. சோகமா பேசுறேன். ஹலோ, என்னங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஹலோ, சொல்லுமா. ஃபோன் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா பிக்கப் பண்ணிட்டியான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போயிருவாங்க. எப்பவுமே இப்படி எல்லாம் கால் பண்ணி கேட்க மாட்டீங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ எப்பவுமே ஆட்டோவில் போவியா, அது எப்பவுமே சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஸ்கூட்டரில் போயிருக்க, வரப்போ அந்த அம்மா விழுந்திருந்து வந்தாங்களா, சரி அதான் உன்னை ஒழுங்காக கூப்பிட்டு போகிறாங்களா இல்லையான்னு ஒரே பதட்டமாகவே இருந்துச்சு. அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க நல்லா தான் வண்டி ஓட்டுறாங்க. ஏன் ஒழுங்காக வண்டி ஓட்டுது? சரிம்மா, குழந்தை உனக்காக காத்துட்டு இருக்க போறா. சீக்கிரமா போகலாம், அழ ஆரம்பிச்சிருவா. கொஞ்சம் வேகமாக ஓட்ட சொல்ல. சரிங்க, இங்க நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா. எங்க 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 பைக் ஐயோ பாத்து. கோமதி என்ன ஆச்சு? ஐயோ பாத்து கோமதி என்ன ஆச்சு? அதான் முடிஞ்சது. எஸ் சாவடி. நம்ம நினைச்ச மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாடி இப்படிதான் தூக்கிட்டு வருவாங்க, தூக்கிட்டு வந்து இங்கதான் வைப்பாங்க. நம்ம எப்படி அழுவுறது? ரிஹர்சல் பண்ணுவோம். ஐயோ கோமதி, வேண்டாம், கொஞ்சம் கம்மியா இருக்கு. கோமதி இது ஜாஸ்தியா இருக்கே. பேசாம அதிர்ச்சியில் உடஞ்சிருவோமா? வேணாம், நம்மளே டெட் பாடி மாதிரி இருப்போம். அப்புறம் கோமதிக்கு மேலே என்ன கொண்டு போயிடுவாங்க. எப்படி பண்ணாலும் இந்த ரஞ்சிதா கண்டுபிடிச்சிருவாளே. கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டோம்னா இந்த ஆளுக்கு வருத்தமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிட்டோம்னா இந்த ஆள் நடிக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவா. என்ன பண்ணலாம்? தீனா, வேணாண்டா, நீ ஏன் போய் மாட்டிக்காத. பேசாம துக்கம் தொண்டை அடைக்கிற மாதிரி சட்டுல தர்ஷினியோட போய் ஒரு ஓரமா நின்று, அப்பதான் நம்புவான். இந்த லெவல் தான் மெயின்டைன் பண்ணும். இது போதும். டேய், சீக்கிரம் டெட் பாடி எடுத்துருவாங்கடா. வந்துருச்சு. என்ன பக்கத்து தெருவுக்கு போயிட்டான், நம்ம வீட்டுக்கு வரலையா? சி, என்னங்கடா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்டுச்சேடா. ஆனா ஏன்டா இன்னும் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல? ஒருவேளை ரஞ்சிதாவுக்கு தகவல் போயிடுச்சோ? அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதால எனக்கு சொல்லியிருப்பாளே. என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியவே மாட்டேங்குதே. ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னும் நீ சாகலையா? போய் சேர்ந்துட்டான்னு நினைச்சா முழுசா இறங்கி வரா. அப்ப ஆக்சிடென்ட்ல இவ்வளவு மட்டை ஆகலையா? அப்ப இவ்வளவு நேரம் நான் பண்ண ரிஹர்சல்லாம் வேஸ்டா? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். பிரேக் ஒயர் லூஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுமே நேரானாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கை பார்த்து சரி பண்ணிட்டு போலான்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை மட்டும் செய்யாம போயிருந்தா வர வண்டியில மோதி பெருசா ஏதாவது ஆகியிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்லைங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன்லயே பே பண்ணிடுறேன். ஓகே மேடம். இவன் இவ்வளவு விவரம் ஆயிட்டா?